அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் இஸ்தன்ன பி சுன்னதிஹி இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ். மரணத்திற்கு பின் மனித வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தொடர் தலைப்பின் கீழே பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த அடிப்படையில் நேற்றைய தினத்தில் ஒரு மனிதனுடைய மரணம் ரெண்டு விஷயத்தில் ஒன்றா தான் இருக்கும். ஒன்று அது நல்ல மரணமாக இருக்கும், அல்லது கெட்ட மரணமாக இருக்கும். கெட்ட மரணத்தை சமீபிக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அடையாளங்கள் இதெல்லாம் இருந்தால் அவன் கெட்ட மரணம் அப்படிங்கிறது சில விஷயங்கள் பார்த்தோம். களிமா சொல்லாமல் போகிறது, இது கெட்ட மரணம். அதனால களிமா சொல்லாதவங்க எல்லாருமே கெட்ட மரணம் அப்படிங்கிறது கிடையாது. அத மாதிரி பாவத்துல இருக்கும் பொழுது அதே நிலையில மரணம் வருவது கெட்ட மரணத்துடைய அடையாளம். முன்பு வாழ்ந்த நல்லடியார்கள் நபிமார்கள் எல்லாரும் தன்னுடைய கடைசி நிலையை நினைச்சு பயந்து அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், நான் மரணமாகும் பொழுது முஸ்லிமா மௌத்தாகணும் அப்படிங்கு அவங்க எப்படி பயந்தாங்க. இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். 70 வருஷம் கண் சிமிட்டுற நேரம் கூட அல்லாஹ்க்கு மாறு செய்யாத பர்சீசா அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லடியாருடைய கடைசி மரண தருவாயில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். அதெல்லாம் நம்ம கடந்த வகுப்புல நேற்றைய தினத்துல பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மனிதன் இறந்துட்டான்ல, இப்போ நல்ல மரணம் அல்லது கெட்ட மரணம் நடக்குது. இப்போ இறந்த மனிதனுடைய ரூஹ அடுத்து எங்க போகுது, அது சம்பந்தமா தான் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். வானத்தை நோக்கிய ரூஹின் பயணம், இதுதான் இன்றைய நாளுடைய தலைப்பு. பொதுவாக மனித உடலுக்கும் ரூஹுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. எப்படி தலை உடல்ல ரொம்ப முக்கியமோ, தலை இல்லாதவங்கள முண்டம் அப்படின்பாங்க. தலை ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி உடலுக்கு. உடல் இல்லைன்னா தலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை, தலை இல்லைன்னா உடம்புக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. வானமும் சூரியன் சந்திரனும் எப்படி இணைஞ்சே இருக்குமோ, எப்படி நகமும் சதையும் இணைஞ்சே இருக்குமோ, இதே மாதிரி மனித உடலும் ரூஹும் எப்போதும் பிரியவே செய்யாது, சேர்ந்தே தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல இப்படி சொல்றான், சூரத்துல் இஸ்ரால, وَيَسْأَلُونَكَ عَنِ الرُّوحِ قُلِ الرُّوحُ مِنْ أَمْرِ رَبِّي وَمَا أُوتِيتُم مِّنَ الْعِلْمِ إِلَّا قَلِيلًا. நபியே, உங்களிடத்துல ரூஹ பத்தி கேட்கிறாங்க. பொதுவாகவே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல நபிகிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்க யாராவது அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கிடுவான். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல யஸ்அலூனக அனில் அஹில்லா, யஸ்அலூனக அனில் மஹீல், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், இப்படி நபியே உங்கள்கிட்ட கேட்கறாங்க அப்படின்ட்டு கொஸ்டினே அல்லாஹ் சொல்லிட்டு ஆன்சர் அல்லாஹ் சொல்லுவான். இது அல்லாஹ்வுடைய வழிமுறையில ஒன்று. இப்போ மக்கள் யூதர்கள்ல நபிகிட்ட கேட்கறாங்க, ரூஹ்னா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. வாட் யூ மீன் பை ரூஹ், ரூஹ் என்றால் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அல்லாஹ் உங்கள்ட்ட நபியே ரூஹ்னா என்னன்னு கேட்கறாங்க, நீங்க சொல்லுங்க, குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய, ரூஹ் என்பது ரப்பின் கட்டளைகளில் உள்ளது. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் குறைவான அறிவு தான், அதை கொண்டு அதை சிந்திக்க முடியாது. உதாரணமா எல்கேஜி படிக்கிற ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ, அந்த பிள்ளைய 12th ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய பித்தாகரஸ் தியரம் a + b the whole square = a² + b² = 2a அப்படின்னு சொன்னா புரியுமா? அதுக்கு புரியாது. அந்த பிள்ளைக்கு எதான் புரியும்? A for apple, B for பைபிள் சொன்னதான் புரியும். இத மாதிரி அல்லாஹ் நம்மளை பத்தி சொல்றான், ரூஹ பத்தி உங்களுக்கு புரியணும்னா உங்களுக்கு அந்த அறிவு கொடுக்கப்படல. இந்த அறிவை கொண்டு ரூஹ பத்தி நம்மளால சிந்திக்கவே முடியாது. இன்னைக்குமே சயின்டிபிக் வேர்ல்டுல பெரிய கேள்விக்குறி அதுதான். பாரு, தாயோடைய வயிற்றுல, நல்ல கவனி, தாயோடைய வயிற்றுல 4 மாசம் வரைக்கும் உயிரற்ற பிண்டமா மைத்தா உள்ள ஒரு குழந்தை உருவாகுது. அழகா அப்படி உருவாகி நான் சதை கட்டியா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
சூரத்து மூமினூனுடைய ஆரம்ப வசனத்தை ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما. அதாவது சின்ன துளியா இருந்து அதுக்கப்புறம் ரத்த கட்டி சத கட்டி பபுல்காம சவச்சா எப்படி இருப்போம் பார்த்திருக்கியா? கையை எடுத்து பார்த்திருக்கியா? அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல முகல்லகத்தி வகைரி முகல்லகத்தில் லினுபையின லகும் சூரத் ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்றான். உருவாக்கப்பட்ட நிலையில பாதி உருவாக்கப்படாத நிலையில இப்படி இருக்கும் பொழுது 4 மாசம் கழிச்சு ரூஹ் ஊதப்படுது. எப்படி வருதுன்னே தெரியாது. இன்ன வரைக்கும் சயின்டிபிக்ல மண்டையை போட்டு போனாக்கா எப்படி இந்த ரூஹ் வருதுன்னு தெரிய மாட்டேக்கு, ரூஹ் எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேக்கு. இது நம்மளால சிந்திக்கவே முடியாது. இது மறைவான விஷயத்துல உள்ளது. இந்த ரூஹ் இருக்குத, இது அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து கொடுக்கப்படுறது. முதல்ல அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ல இருந்து தட்டினால் ஓசை வரக்கூடிய சப்தம் எழுப்பக்கூடிய அந்த களிமண்ல இருந்து அல்லாஹ் படைச்சான். படைச்சிட்டு 2 இடத்துல அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என்னுடைய ரூஹிலிருந்து நான் ஆதம் முதல் மனிதர் களிமண்ணால் படைக்கப்பட்ட அந்த உருவத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நான் ஊதினேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யாருடைய ரூஹு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். யார் அல்லாஹ் ரூஹ ஊதுனா? யார் ஊதுனா? அல்லாஹ் தன்னுடைய ரூஹிலிருந்து ஊதினான். அப்ப முதல் உயிர், மனித உயிருக்கு உயிர் கொடுத்தது அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து ரூஹை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். அதுக்கப்புறம் அவர்களுடைய விலாயம்ல இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைச்சான். அவங்க 2 பேர்ல இருந்து அல்லாஹ் உலகத்துல வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா, அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பூமியில அல்லாஹ் பரத்தி வச்சான். சரி கயிர். இப்போ அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த ரூஹுக்கு அழிவே கிடையாது. ரூஹுக்கு அழிவு இருக்குதாப்பா? அழிவே கிடையாது. உடம்பு வேணா அழியுமே தவிர ரூஹு ஒருபோதும் அழியவே செய்யாது. அல்லாமா பர்பஹாரி ரஹமத்துல்லான்னு ஒரு இமாம், அவங்க அகீதா கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, உலகத்தில் உள்ள எல்லாம் அழிஞ்சிரும். குல்லுமன் அலைஹா ஃபான், உலகத்தை அதன் மீது இருக்கக்கூடிய எல்லாம் அழிஞ்சிரும். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர எல்லாம் அழிஞ்சிரும். ஆனால் ஒரு 8 விஷயத்தை அல்லாஹ் அழிக்காம அப்படியே வச்சிருப்பான். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அது அப்படியே இருக்கும். அல்லாஹ் அதை பாக்கியா வச்சிருப்பான் அப்படின்ட்டு எழுதுனாங்க. முதலாவது விஷயம் அரிசி, அல்லாஹ்வுடைய அரிசி சிம்மாசனம் இருக்குதா அது. அப்புறம் குர்சுன்னு ஒண்ணு இருக்குது, அதுவும் அழியாது. 2வது. 3வது நரகம் ஒருபோதும் அழியவே செய்யாது. சொர்க்கம் ஒருபோதும் அழியவே செய்யாது. அதே மாதிரி மனித உடம்புல ஒரு பகுதி இருக்குது, அது பேரு அஜபு தனப். என்ன? அஜபு தனப். முதுகந்தண்டு ஸ்பைனல் கார்டுல ஒரு சின்ன ஒரு கொலிக்கா மாதிரி இருக்கும். முதல்ல தாயுடைய வயிற்றுல அதான் உருவாகும். நம்ம இறந்து போனாலும் அது ஒருபோதும் அழியாது. இன்னைக்கு சயின்டிபிக்கா நிறைய ப்ரூவ் பண்ணா அதை எப்படியாவது அழிக்கணும்னு பார்க்கறான், அதை அழிக்கவே முடியாது. இது அடுத்து ரூஹுகள், நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரூஹு ஒருபோதும் அழியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுமே தவிர ஒருபோதும் அழியாது. அடுத்து லவ்ஹ், விதி பலகை இருக்கா, நம்மளுடைய விதி எல்லாம் எழுதுனால அந்த விதி பலகை அழியாது. ஒல் கலம், விதி பலகையில் அல்லாஹ் எழுதுனவள அந்த பேனா, அதுவும் அழியாது. இந்த 8 விஷயங்களும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் இறுதியாக கடைசி வரைக்கும் பாக்கியா வைப்பான் என்பதாக அல்லாமா பர்பஹாரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய அகீதா கிதாப்ல பதிவு செய்யப்பட்டது. அப்போ இதுல இருந்து உனக்கு என்ன தெரியும்? ரூஹ் என்பது அழியாது. உடம்புக்கு அழிவு உண்டு, ஆனா ரூஹுக்கு அழிவு இல்லை. இந்த ரூஹ் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பு கிடையாது. இது இப்படிதான் இருக்கும். இப்போ உடம்புக்கு அழகா தலை, கண்ணு, மூக்கு, வாய், காது, அப்படி கை இப்படி இருக்கும், நம்ம ஒரு ஷேப் கொடுக்கலாம். ஆனா ரூஹுக்கு ஷேப்பே கிடையாது, ரூஹுக்கு கலரே கிடையாது. ரூஹ் ஒரு இடத்துல இந்த இடத்துல தான் ரூஹ் இருக்குன்னு சொல்ல முடியாது. உடம்புல உள்ள எல்லா பகுதியிலையும் ரூஹ் பரவி இருக்குது. நம்ம இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ரூஹ் எங்க இருக்குதுன்னா, எங்கெல்லாம் உடம்புல இந்த இடத்துலயும் ரூஹ் இருக்கு, காலுடைய நுனி பகுதியிலையும் ரூஹ் இருக்கு, எல்லா இடத்துலயும் ரூஹ் பரவி இருக்குது. புரியுதா? இப்போ இந்த ரூஹு முதல்ல மொத்தம் 5 ஸ்டேஜ் அந்த ரூஹு கடந்து வருது. அல்லாமா இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹ் ரூஹுன்னு ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. அதுல பெரிய கிதாப், அது ரூஹு எங்கெல்லாம் போகுது எல்லாத்தையும் விரிவா எழுதியிருக்கிறாங்க. அதுல இந்த ரூஹ் இருக்குதா 5 ஸ்டேஜ கிடக்குது. முதலாவது ஆலமுல் அர்வாஹ் அப்படின்ற ஒரு உலகம் இருந்துச்சு.
நம்ம எல்லாம் அந்த உலகத்துல இருந்தோம். அல்லாஹ் நம்ம உடம்புலாம் இல்லை, ரூஹு மட்டும் இருந்துச்சு. ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளின் உயிர்களின் உலகம். அதுல அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்டான், وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ. நம்ம எல்லாம் ரூஹா அப்படின்னு நின்னோம். அல்லாஹ் அப்படி இருக்கிறான். அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்டான், ஓ ரப்பு நான் இல்லையா அப்படின்னு கேட்டான். நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாம் சொன்னோமா? அல்லாவே சொல்றான், காலும் பலா ஷஹீதுனா, நீதான் எங்க ரப்பு, நாங்க சாட்சியா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். நமக்கு ஞாபகம் இல்லை, நமக்கு உடம்பு இல்லை, உயிர் மட்டும் இருந்துச்சு. ரெண்டாவது ஸ்டேஜ், மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் சொன்ன ரூஹுக்கு? 5 ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் தாயோடைய கருவறைக்கு வருது. இது ஒரு உலகம். அந்த உலகம் பேர் ஆலமுல் அர்வாஹ். இந்த உலகம் பேர் ஆலமுல் அர்ஹாம். அர்ஹாம் அப்படின்னா கருவறைகள் அர்த்தம். தாயோடைய கருவறைக்கு 4 மாசம் கழிச்சு அந்த ரூஹு ஊதப்படுது. மலக்கு வந்து ஊதுறாரு. தாயோடைய கருவறையில் எத்தனை வருஷம் இருப்பான்? 10 வருஷமா? 10 மாசம், 9 மாசம், 8 மாசம், 10 மாசம் வரைக்கும் இருப்பான். குறிப்பிட்ட முஸ்தகர், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருப்பான். அதற்கு பிறகு 3வது உலகம். அந்த தாயோடைய வயிற்றுல வச்சுதான் அந்த ரூஹுக்கு என்ன கொடுக்கப்படுது? அந்த உயிருக்கு என்ன கொடுக்கப்படுது? உடல். உடல் கொடுக்கப்படுது. புரியுதாப்பா? இப்ப அந்த உடலோட 3வது உலகத்துக்கு வருது ரூஹு. ஆலமு துன்யா, உலகத்தின் உலகம், இந்த துன்யாவுடைய உலகம். இங்க எத்தனை வருஷம் வாழ்வான் ஒரு மனிதன்? 60, 70, 80, 100, அதிகபட்சம் 150ன்னு வச்சுக்கோ. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த காலத்துல. ஒரு 100ன்னு வச்சுக்கோ. அந்த 100 வயசுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை முடிஞ்சிச்சு ரூஹுக்கு. அடுத்து 4வது ஸ்டேஜுக்கு போகுது. அதான் என்ன உலகம்? ஆலமுல் பர்சக், திரை உலகம். ஆலமுல் பர்சக், திரை உலகம். அந்த திரை உலகத்துக்கு போகும் பொழுது உடல் இருக்குமா? உடல் மாஷா அல்லாஹ், உடல் என்ன ஆயிரும்? மக்கி போயிரும். ஆனா உயிர் அப்படியே இருக்கும். அடுத்து 5வது, மறுமையில உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டோனே மஹ்ஷர் மைதானம் ஒண்ணு இருக்கு. அதான் இன்ஷால்லா நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த மைதானத்துல அந்த ரூஹு இருக்கும். அந்த ரூஹுக்கும் மறுபடியும் இன்னொரு உடல் கொடுக்கப்படும். புரியுதா? அப்போ எந்த இடத்துலயும் ரூஹு வந்து இறக்கல. ரூஹு ஒவ்வொரு ஸ்டேஜா கடந்து போகுது. அதான் பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, ஒரு ஆளை பத்தி இவர் இறந்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. அரபியில ஒஃபாத் ஆயிட்டாரு, மவுத் ஆயிட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. இன்திகால் ஆயிட்டாருன்னு. இன்திகால் என்ன தெரியுமா? ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுதல். ஆலமுல் அர்வாஹில் இருந்த ரூஹு ஆலமுல் அர்ஹாமுக்கு வந்துச்சு. ஆலமுல் அர்ஹாம்ல இருந்த ரூஹு ஆலமுல் துன்யால இருக்குது. ஆலமுல் துன்யால இருக்கக்கூடிய ரூஹு ஆலமுல் பர்சக்குக்கு போகும். ஆலமுல் பர்சக்ல இருக்கிற ரூஹு ஆலமுல் மஹ்ஷருக்கு போகும். அவ்வளவுதான். இந்த ரூஹு அழியாது, ஒவ்வொரு இடமா மாறும். சரி, ஹைர். இப்போ ஒரு மனிதனுடைய, அது மூமினுடைய உயிரை எடுக்க வரக்கூடிய மலக்குமார்கள் எப்படி இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தோம். அவர் வரும் பொழுது சொர்க்கத்துடைய கஃன் துணி, சொர்க்கத்துடைய வாசனை திரவியங்களோடு வருவாங்க. அவர் பார்க்கிற தூரத்துல உட்காருவாங்க. மலக்குல் மௌத் வருவாங்க. மலக்குல் மௌத் வந்த உடனே என்ன சொல்லுவார்? யா அய்யத்துஹன் நஃப்ஸு தய்யிபா, நல்ல ஆத்மாவே, உக்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிதுவான், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கமும் மீள்வாயாகன்னு சொல்லுவாங்க. பால்ல முடி விழுந்தா எப்படி எடுப்பாங்களோ அதை மாதிரி எடுக்கப்படும். ரூஹு எடுத்த உடனே கண் சிமிட்டுற நேரம் கூட அந்த ரூஹை அப்படி வைக்காம அவங்க கொண்டு வந்த கஃன் துணியில அந்த வாசனை திரவியத்துல வச்சு இப்ப அந்த ரூஹு அடுத்த பயணம் மேற்கொள்ள போகுது. அதான் இன்னைக்கு டாபிக், வானத்தை நோக்கி ரூஹின் பயணம். இப்ப இந்த மலக்குமார்கள் அலேக்க அந்த ரூஹ, நல்ல ரூஹ தூக்கிட்டு போவாங்க. அந்த ரூஹில் இருந்து நல்ல ஒரு வாடை அடிக்கும், நறுமணம் அடிக்கும். மொத்தம் எத்தனை வானம் இருக்குது? 7 வானம். முதலாம் வானத்துக்கு போன உடனே எல்லாம் சும்மா வானத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. மலக்குமார்கள் இருப்பாங்க வாசல்ல. அப்போ யார் இதுன்னு கேட்கப்படும். இன்னாருடைய மகன் இன்னார், அழகான பேர், பாப்பா அம்மா வச்சிருப்பாங்களா, இவருடைய அப்துல்லா, அவருடைய மகனார் அப்துல் ரஹ்மான் வந்திருக்கிறாரு. என்ன அழகான ரூஹ் இது, எவ்வளோ அழகான நறுமணம் அடிக்குது இந்த ரூஹுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதவு திறக்கப்படும். 2ஆம் வானம். 2ஆம் வானத்திலே கேட்கப்படும், யாரு, எவ்வளவு அழகான வாசம் அடிக்குது, இவருடைய மகர் இவர். அப்படியா? அப்படி 7 வானத்திலையும் அந்த ரூஹு கடந்து செல்லும். பிறகு அந்த ரூஹு அல்லாஹ்விடம் 7ஆம் வானத்துக்கு போனோடனே அல்லாஹ் சொல்லுவான்,
உக்துபு கிதாப அபதி ஃபி இல்லியீன், என்னுடைய இந்த நல்ல அடியாருடைய ரூஹை இல்லியீன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவேட்டுல எழுதிருங்க. நாளைக்கு மறுமையில நம்ம மௌத்தான உடனே ரெண்டு ஏடு தான் இருக்கு. முதலாவது நல்லவங்களுடைய பேர் இருக்கக்கூடிய ஏடு. இப்ப நமக்கு அங்க ஒட்டியிருக்கோமா தொழுகையில யார் யார் பேர்லாம் இருக்குது, டாப்ஸாக்கள் பேரு, இத மாதிரி அல்லாட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த ஏட்டுக்கு பேரு இல்லியீன் அப்படின்னு, இல்லியூன். அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் முத்தஃபிஃபீன்ல, இன்னல் அபரார லஃபீ நஈம் இல்லியீன் அப்படின்னு சொல்றான். நல்லடியார்கள் இல்லியின் பட்டியல்ல இருப்பாங்க. லிஸ்ட் இருக்கலாப்பா. யாரெல்லாம் நல்லவங்களோ அவங்க ரூஹ அல்லாஹ் அந்த பேர் அந்த லிஸ்ட்ல எழுதிடுவான். இவரு இல்லியின்ல எழுதுங்க நல்லா சொல்லிடுவான். பிறகு அந்த ரூஹ அல்லாஹ் மறுபடியும் பூமிக்கு அனுப்புவான். அதற்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடக்கு. ரைட், இது நல்லவங்களுக்கு. கெட்டவங்களுடைய ரூஹ கைப்பற்ற வந்த மலக்குமார்கள் எப்படி இருப்பாங்க உனக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த மலக்கு அவன் கண் பார்வை தூரம் படுற அளவுக்கு உட்காருவாங்க. மலக்குள் மௌத்து வந்த உடனே நரகத்துடைய அந்த கஃபன் துணியில ஒரு வாடை, கெட்ட வாடையில அந்த மலக்குள் மௌத்து அந்த மனிதர், கெட்ட மனிதரை பார்த்து, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா, ஓ தீய ஆத்மாவே, உஹ்ருஜி இலா கதபில்லாஹி வ சுக்த், அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கமும் வெறுப்பின் பக்கமும் நீ திரும்பு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரூஹ் ஓடும். அப்ப மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அந்த ரூஹ பிடிப்பாங்க, அடிப்பாங்க அந்த உடலை. எவ்ரிபூன உஜூஹஹும் வ அதுபாரஹும், முகங்களையும் பித்தட்லையும் மலக்கு அடிச்சு அடிச்சு வாங்குவாங்க. நேத்து கூட ஒரு ஆயத்து ஓதப்பட்டுச்சு. காலு ஐனமா குன்தும் குன்னா முஸ்ததஅஃபீன ஃபில் அர்த், நாங்க பூமியில இப்படிலாம் இருந்தோம், நீ எங்க போலையா, அல்லாஹ்வுடைய பாதையில நீ ஹிஜ்ரத் போலையா அப்படின்ட்டு அந்த மலக்குமார்கள் அவன் செய்யாத அமல் நற்செயலை சொல்லி சொல்லி அடிப்பாங்க. சரி ஹைர். இப்போ அந்த ரூஹு கஷ்டப்பட்டு வெளியே எடுத்த உடனே அந்த கஃபன் துணி, நரகத்துடைய கஃபன் துணியில எடுத்துட்டு இப்ப வானத்துக்கு போவாங்க. ஒரு கெட்ட வாடை அடிக்கும். முதல் வானத்துல கேட்கப்படும், யார் இது, எவ்வளவு மோசமான வாடை வருது, இன்னாருடைய மகன் இன்னார், அவருக்கு முதலாம் வானம் திறக்கப்பட மாட்டாது. கடைசி முதல் வானம் திறக்கலன்னா எங்க போக முடியாது, ரெண்டாம் வானம் எங்கேயுமே போக முடியாது. பிறகு அங்கிருந்து ஒரு அறிவிப்பு வரும் அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து. அல்லாஹ் சொல்லுவான், இந்த அடியாரை நப்சாசம் மோதி காமிச்சாங்க. இந்த முதல் வானம் திறக்கப்படாது அப்படின்னோடனே நப்சாசம் இந்த ஆயத்தை ஓதுனாங்க. லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா வலா யதுகுலூனல் ஜன்னத ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் ஹியாத், அவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. எப்படி, ஊசி பத்திரிக்கை, ஊசி ஓட்டை எவ்வளவு பெருசா இருக்கும், சின்னதா. ஊசியுடைய ஓட்டையிலே எப்படி ஒட்டகம் நுழையாதோ, ஒட்டகத்தை அந்த ஓட்டைக்குள்ள நுழைக்க முடியுமா, வாய்ப்பே இல்லை. நூலையே நம்மளால கண்ணை வச்சு போட முடியல, நுழைக்க முடியல. ஒட்டகத்தை நுழைக்க முடியுமா? அதே மாதிரி அவர்கள் ஒருபோதும் சொர்க்கம் நுழையவே மாட்டார்கள் அந்த காஃபியர்கள் அப்படின்ட்டு நம்சாசம் அவங்க இந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்க. பிறகு அங்கிருந்து ஒரு அறிவிப்பு வரும், உக்துபு கிதாபஹு ஃபீ சிஜ்ஜீன், இவனுடைய ஏட்டை சிஜ்ஜீன்ல எழுதுங்க. நல்லவங்களுடைய ஏட்டை எதுல எழுதப்படும், இல்லியூன். கெட்டவங்களுடைய பேரு சிஜ்ஜீன்ல எழுதப்படும். இப்ப எழுதப்பட்ட உடனே பூமி 7 பூமி கீழே அதை தூக்கி வீசப்படும் அந்த உயிர். பிறகு நபிசாசம் வந்து ஆயத்தை ஓதுனாங்க, வமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமா ஃபதக்தஃபுஹு த்வைர் அவ் தஹ்மீ பிஹி ர்ரீஹு ஃபீ மகானின் ஸஹீக், யாரு அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறாரோ அவர் எப்படிப்பட்டவர்னா, வானத்துல இருந்து ஸ்பீடா ஒண்ணு உழுது, ஆட்டாதுடா, வானத்துல இருந்து ஸ்பீடா ஒண்ணு உழுது, எவ்வளவு வேகமா வரும், கிழிச்சு கொண்டு வரும் வானத்தை, அத மாதிரி அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டாங்க, பூமியில தூக்கி எறியப்படுவார்கள். இந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்க. அப்ப கெட்டவங்களுடைய உயிர் சிஜ்ஜீன்ல அந்த ஏட்ல எழுதப்பட்டுரும் அப்படின்ட்டு நபிசாசம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. நம்ம இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, உயிர்கள் எல்லாம் பர்ஸக், அதுல எந்த அளவுக்கு அமல் செஞ்சிருக்குமோ அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கும். இந்த உயிர்கள்ல குறிப்பா நபிமார்களுடைய உயிர்கள் கபர்ல என்ன நடக்கும் தெரியுமா, நபிமார்களுடைய உயிர்கள் அமல் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. நபிமார்கள் நபிசாசம் அவங்க சொன்னாங்க, நீங்க வெள்ளிக்கிழமை அதிகமா என் மீது ஸலவாத் சொல்லுங்க, ஏனென்றால் நீங்கள் ஓதக்கூடிய சலவாத்து எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நம்ம நம்சாசம் அவங்க மீது ஸலவாத் சொன்னோம் அப்படின்னா
கபூர்ல நபிசாசம் அவங்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க, நீக்கு அப்துல்லா சலவாத் சொன்னார் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. இது நபிமார்களுடைய உயிர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபிசாசம் யாராஜ் போனாங்களா வானத்துக்கு, முதல்ல மக்கால இருந்து எங்க போனாங்க, பைத்துல் முகத்தஸ் போக வழியில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கபர்ல தொழுது கொண்டு இருப்பதை நபிசாசம் பார்த்தாங்க. இப்ப நபிமார்களுடைய உயிர்கள் என்பது கபறுகளிலே இபாதத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில இறந்துருவாங்கள ஷஹீதுகள் உயிர் தியாகிகள் பார்த்தோம்ல, அந்த உயிர் தியாகிகளுடைய உயிர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவர்களை நீங்கள் இறந்தவர்கள் நினைக்காதீங்க, பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ரிஸ்க் கொடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஆயத்துக்கு நபிசாசம் விளக்க சொன்னாங்க. அவர்கள் இறந்த உடனே அல்லாஹ்க்காக உயிரை கொடுத்தாங்கல்ல, அவங்க உடல் அப்படியே அவங்களுக்கு குளிப்பாட்டக்கூடாது, அப்படியே நம்ம வச்சிடணும். அந்த உயிர் சொர்க்கத்துல பச்சை கலர் பறவையுடைய வயிற்றுக்குள்ள அந்த உயிர் அல்லாஹ் செலுத்திடுவான். பச்சை கலர் பறவை, அந்த பறவை அப்படியே சொர்க்கத்துல சுற்றி திரிஞ்சுட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய அரிசின் கீழே அந்த பறவை இருக்கும். அந்த பறவையுடைய வயிற்றுல யார் உயிர் இருக்குது, ஷஹீதுகளுடைய உயிர்கள் இருக்குது. மூணாவது மூமின்களுடைய உயிர்கள் என்ன ஆகுது, அவங்க மரணத்துக்கு அப்புறம் நபிசாசம் சின்ன செய்தி நசாயில வருது, இன்னமா நசமத்துல் முஃமின் தைருன் யுஅல்லகு ஃபீ ஷஜரில் ஜன்னா, மூமினுடைய உயிர் அவர் இறந்த உடனே நல்லடியாரா இருந்தார் அப்படின்னா சொர்க்க மரங்களில் ஒரு மரத்துல தொங்க விடப்பட்ட நிலையில இருக்கும். அப்படி ஜாலியா இருக்கும். மூமினுடைய உயிர் சொர்க்கத்துல ஒரு மரத்தில் தொங்க விட்ட நிலையில இருக்கும். ஹத்தா யர்ஜாஹு இலல்லாஹி தஆலா இலா ஜஸதிஹி யௌமல் கியாமா, மறுமை நாள்ல அவருடைய உயிரை மறுபடியும் உடலோடு சேர்க்கின்ற வரை அந்த உயிர் சொர்க்கத்துல அப்படியே தொங்கி கொண்டிருக்கும். இப்போ ரெண்டு குழம்ப கூடாது. ஷஹீதுகள் உயிர் பெரிய அந்தஸ்து, அல்லாஹ்வுடைய அரிசி கீழே இருக்கும். மூமின்களுடைய உயிர் பொதுவா சொர்க்கத்துடைய மரத்தில் தொங்கி கொண்டு இருக்கும். அதே மாதிரி பாவிகளுடைய உயிர் என்னாகும், கபூர்ல அவங்களுக்கு வேதனை நடந்துட்டே இருக்கும். பாவிகளுடைய உயிர், நபிசாசம் அவங்க ஒரு நாள் முடிக்க போறேன், நபிசாசம் அவங்க ஒரு நாள் பயணம் போறாங்க. அப்ப 2 கபர் இருக்குது, 2 கபர்ல வேதனை நடக்குது. நபிசாசம் சொன்னாங்க, 2 பேர் பெரிய பாவம்லாம் செய்யல, ஒருத்தர் கோல் சொல்லிட்டு புறம் பேசிட்டு இருந்தாரு, இன்னொருத்தர் சிறுநீர் கழிச்சிட்டு அதை சரியான முறையில கழுவல, அதை மறைக்கல, அது படுவதை விட்டும் தவிர்க்கவில்லை அப்படின்னாங்க. அப்ப அந்த சிறு பாவங்கள் செஞ்ச மூமின்களுக்கு அங்க கபர்ல என்ன நடக்கும், அவங்களுடைய உயிர்களுக்கு வேதனை நடக்கும். காஃபிர்களுடைய உயிர்கள் என்ன நடக்கும், அவங்களுக்கு பெரிய வேதனை. எது வரைக்கும், உயிர் கொடுத்து எழுப்பப்படுற வரைக்கும். ஃபிரௌனை பத்தி காரூனை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது, அன்னாரு யஅரதுன அலைஹா குதுவன் வ அஷியா, காலையிலும் மாலையிலும் நரகம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப காஃபிர்களுடைய உயிர் கபூர்ல வேதனையில இருக்குது. அப்போ ஒரு மனிதன் இறந்துட்டார் அப்படின்னா, மூமினா இருந்தாரு இருந்தா அவருக்கு என்ன கிடைக்கும், அந்த ரூஹ் எங்கெல்லாம் போகுதுங்கிறத பார்த்தோம். காஃபிரா இருந்தாருன்னா அவர் ரூஹுக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிறத பார்த்தோம். நபிமார்களுடைய ரூஹ் என்ன நடக்குது அவங்களுக்கு இறந்த உடனே, அதே மாதிரி ஷஹீதுகளுடைய ரூஹுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம். ரூஹு ஒருபோதும் அழியாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றப்படுது. புரியுதாமா? அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த பாடம் ரூஹு சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். எல்லாம் அல்லாஹ் இந்த நம்மளுடைய ரூஹ் போகும் பொழுது நல்லடியார்களுடைய ரூஹுகள் எழுதப்பட்ட இல்லீன்களுடைய பேர்ல அல்லாஹ் நம்மளையும் ஆக்கியால் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.